எல்லாருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர்ல ரங்காஸ் அகாடமியோட ஃபவுண்டர் சுபா வசன். நாங்கள் வந்து இங்கே கொழும்புல ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கதிரேஷன் கோயில்னு ஒரு கோயிலில் தான் நாங்கள் போய் டான்ஸ் ஃபெஸ்டிவல் ஸ்ரீலங்காவில் பண்ணோம். அதுக்கு 11 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் எல்லாருமே பண்ணோம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா லடாக், தென்காசி, மும்பை எல்லாத்துலேருந்து வந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்ரீலங்காவில் வந்து எங்களோட சேர்ந்து மிச்ச ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்தாங்க ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். பட் இப்போ நாங்கள் போனது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து எங்களோட செகண்ட் இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் வந்து மலேசியா போன வருஷம் மேலே பண்ணோம், பத்து கேவ்ஸில் பண்ணோம். பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நாங்கள் போயிருக்கிற சமயத்தில் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு முக்கியமான நாள், புத்தரோட பிறந்த நாள். ஸோ அந்த சமயத்தில் நாங்கள் போனதுனால அந்த மக்களோட கல்ச்சர் என்ன, எப்படி அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம். என்னதான் வந்து நம்ம இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா வழியாக நம்ம என்ன வேணாலும் வைஃபை லைக் விக்கிபீடியா மூலமாக என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கிட்டாலுமே அங்கே போய் அந்த மக்களோட வாழ்கிறப்ப இட் இஸ் லைக் இட் கேவ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ். ஸோ ஒரு நாடு விட்டு நாடு நம்மளோட பரதம் அண்ட் கலாச்சாரத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்களும் ஒரு சிறு துரும்பாக இருந்திருக்கோங்கிறப்ப ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட். ஸோ இது வந்து ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவல். ஸோ எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. எங்களை திருப்பி ஜூலை மந்த் வந்து இன்னொரு பர்ஃபார்மன்ஸுக்கு கூப்பிட்டுருக்காங்க. நாங்கள் அதை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு இருக்கிறதுனால ஸோ நாங்கள் அதை இது பண்ணுறோம். ஸோ அதனால தான் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா லைக் அரௌண்ட் 10 இயர்ஸாக ட்ரெயின் ஆகிறாங்க. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட எல்கேஜிலேருந்து என்கிட்ட வரா. ஸோ சின்ன குழந்தைங்க வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு புது பேசிக்காக இவங்களுக்கு பயமே இல்லை. லைக் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அதோட விஷயம் தெரியலங்கிறதுனால ரொம்ப கேஷுவலாக எல்லாம் ரொம்ப நல்லா ஆடினாங்க. பெரிய குழந்தைங்களுக்கு தே ஃபீல் வெரி ஹாப்பி. அவங்க போய் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கெல்லாம் இவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சது. தே ஃபீல் வெரி ஹாப்பி. இந்தியன் கவர்மெண்ட் எஸ்பெஷலி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. அங்கே அந்த இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம், அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா சவுத் ஜோன் கல்ச்சுரல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா அவங்களே வந்து இதுக்குண்டான டிடி எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலே அவங்க வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. இவங்களுக்குலாம் வந்து இந்த தடவை லீவு, அதனால நாங்கள் ஓடி அப்ளை பண்ணல. இல்லைன்னா வந்து எங்களுக்கு வந்து லைக் ஆன் டியூட்டியே கொடுத்துருவாங்க, ஆப்சன்ட் போட மாட்டாங்க. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு பெரிய ஆப்சன்ட், ஏன்னா 1 வீக் நாங்கள் போகணும். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய அகாடமிக் வைஸ் இது. ஸோ தே ஆர் சப்போர்ட்டிங், ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. டெஃபினெட்லி மொபைல் அடிக்ட் ஆகிறதுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட் இது. இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் இவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு டான்ஸு இது எப்படி ஸ்டெப் பண்ணலாம், அது எப்படி கிரியேட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட நியூரான்ஸும் வந்துங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதாகுது. ஜஸ்ட் ஏதோ ஒரு 1-to-1 மாதிரி இல்லாமல் லைக் 1 வே கம்யூனிகேஷன் மாதிரி இல்லாமல் அதை பார்த்துட்டு இவங்க வந்து ஸ்டெப் பண்ணுறது, ஜரிக் பண்ணுறது, அதெல்லாமே வந்து திஸ் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். எங்களுக்கு வந்து அந்த ஃபோன் மொபைல் அடிக்ஷன் கம்மியாகிறதுக்கு இது ரியலாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்கள் ப்ரைவேட்டாக தான் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அப்ரோச் பண்ணலான்னு இருக்கோம்.